அன்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே இணைய வழி மூலமாக ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த உலகத்தை ஆளுகிற எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தினாலே நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எனவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். தேவரீர், எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த இணைய வழியின் மூலமாக ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் வாசிக்கிற உங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் கேட்கிற உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை நாங்கள் முகமுகமாய் ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்திக்காமல் இருந்தாலும் எங்கள் ஜபங்களினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஒருவரை ஒருவர் ஆற்றவும் தேற்றவும் எங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஆராதனையை பொருட்படுத்துகிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய திரையில் தோன்றுகிற முதலாவது பாடலை நாம் பாடுவோம். துதித்திடுவேன் ஸ்தோத்திரம், துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக.
நாம் மாறி மாறி வாசிக்கும் வேத பகுதிக்கு செல்லலாம். இந்த நாளில் மாறி மாறி வாசிக்கிற வேத பகுதி சங்கீதம் 119 வாக்கியங்கள் 65 முதல் 80 முடிய நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர், அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னென்னைக்கு திரும்புவார்களாக. நாம் சேர்ந்து வாசிப்போம். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது என்பதே. ஆமேன். நம் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதி பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். நாம் மற்றும் ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடலின் முடிவிலே இந்த வாரத்திலே பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகள், திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணுகிற திரு டேனியல், திரு அந்தோணி, திருமண நாள் காணுகிற ஐயா தங்கமணி, திருமதி சரோஜா தங்கமணி, திரு பாபு, திருமதி வசந்தி பாபு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவனே வாரும், ஜீவப்பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவப்பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை மக்களே தூயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர்,
5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீசச் செய்குவீர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீசச் செய்குவீர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை விசுவாசிகள் வாழ்விலே நன்மையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனார் டேனியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை நீர் ஆசீர்வதிங்க. கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ரட்சிப்பை தங்கள் மகன் தன்னுடைய வாழ்விலே அனுபவிப்பதற்கு மகனுக்கு வேண்டிய கிருபையை தாரும். பிரிந்திருக்கிற திருச்சபை உறவை மகன் புதுப்பித்துக் கொள்வதற்கு மகனுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து கொண்டிருத்தலும். அவருடைய பெற்றோர்களுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஐயா அந்தோனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு நீர் பேசும் ரட்சிப்பின் அனுபவத்தை நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும். கொடுத்த பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துணைவியாருக்காக 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆனால் திருமண நாள் காணுகிற திருச்சபையுடைய செயலாளர் தங்கமணிக்காக திருமதி சரோஜா தங்கமணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். திருமணத்தில் இணைத்து திருமணத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். குறிப்பாக என்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். இருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். இப்பொழுதும் சுவாமி இந்த வீடு கட்டுகிற பணியிலே உங்கள் கிருபையை கட்டும். இந்த பணியை வெற்றிகரமாக முடிப்பதற்கு கர்த்தர் தாமே நீர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த 3 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜானிக்காக, பேப்டிஸ்ட்காக, ரூபனுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த திருமண நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யும். திருமண நாளுக்கான சபையின் உதவிக்காரர் ஜேக்கப் பாபுக்காகவும் திருமதி வசந்தி பாபுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த திருமண நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக இவங்களை வழிநடத்தி வருகிற ஆண்டவர் தொடர்ந்து இவங்களை வழிநடத்தும். மகன் செய்கிற வேலையிலே கிருபை மகனோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக மகன் ஜோகின்காக நான் ஜெபிக்கிறேன். நான் வாழ்விலே நீ செய்து வருகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் அதிசயங்களை காண்பதற்கு உதவி செய்கிற ஆண்டவர் மகனை நீ தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். சகோதரி வசந்திக்காக நாம் ஜெபிக்கிறோம். மகள் ஆண்டவரே, நாங்கள் மகள் ஷேர்லிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷேர்லியை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான இவர்களே உங்கள் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்போது நாம் 3வது பாடலை பாடுவோம். இந்த பாடலும் நமக்காக டிஸ்பிளே பண்ணப்படும்.
நீங்கள் இணைந்து பாடுங்கள். இந்த பாடல் பாடும்போது நீங்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அநேக திருச்சபை விசுவாசிகள் கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபைக்கு அருகாமையிலும் ஒரு பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் பலவிதமான தொற்று நோய்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய விசுவாசிகளையும் இம்மட்டுமாக பாதுகாத்து வருகிறார். எனவே நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் தேவ செய்திக்காக நான் பல வேத பகுதிகளை உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியுள்ளேன். எனவே அதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. அன்பானவர்களே, இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7 செய்திகளை
இந்த முற்பிதாக்களினுடைய தலைப்பிலே நாம் கேட்டிருக்கிறோம். தேவனின் திட்டத்தில் முற்பிதாக்கள் என்ற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 7 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த செய்திகளை நாம் கேட்கும்போது முற்பிதாக்களுடைய மரணங்களை அவர்கள் எப்படி அணுகியிருக்கிறார்கள், முற்பிதாக்கள் திருமணங்களை எப்படி அணுகியிருக்கிறார்கள், கானான் தேசத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள் என்ன, லோத்தினுடைய குடும்பத்தை பற்றி நாம் சிறப்பாக சிந்திப்பதற்கும், சோதம் குமாராவுடைய பாவங்களை பற்றி சிந்திப்பதற்கும், ஆபிரகாமுடைய அழைப்பை பற்றியும், தேவனின் திட்டத்தில் எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து பல செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒருவனுக்கு திடீரென்று ஒரு வேலை கொடுத்தார்கள். அந்த வேலை என்னவென்றால், அந்த கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த தெருவில் அந்த ரோட்டில் அவங்க பெரிய பள்ளம் போட வேண்டும். எனவே அந்த பள்ளத்தை போடுவதற்கு ஒரு கான்ட்ராக்ட் அவங்களிடம் கொடுத்தார்கள். அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தார்கள். அந்த கான்ட்ராக்டரும் கண்டிப்பாக அந்த வேலையை ஒரே நாளிலே முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கொடுக்கப்பட்டது. எனவே அவர் கடுமையாக ஆட்களை தேடினார். ஒருவரும் அவருக்கு அந்த நாளிலே வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. வேறு வழியே இல்லாமல் அவரே அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பித்தார். தோண்டுவதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு சிறிய சிந்தனை இருந்தது. எனவே அந்த சிந்தனையின் அடிப்படையில் அங்கே ஒரு போர்டை அவர் மாட்டி வைத்தார். அந்த போர்டிலே இப்படியாக எழுதப்பட்டிருந்தது: குழி பறிப்பதற்கு ஆட்கள் தேவை, ஒரு நாள் சம்பளம் 100 ரூபாய். இந்த நோட்டீஸ் அவர் எழுதி அங்கே வைத்துவிட்டு அவர் பாட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஒருவேளை அதை பார்க்கிறவர்கள் வேலைக்கு வந்தால் அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்து அந்த வாக்கியத்தை அவர் எழுதி வைத்துவிட்டு வேலையை தொடங்கினார். டெலிவிஷனில் ஒரு காலத்தில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் என்பவர் மிகவும் ஃபேமஸ் ஆனவர். ஒருவேளை 90களில் இருப்பவர்களுக்கு அவருடைய வானொலியிலே கேட்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அவர் அந்த கிராமத்துக்கு அந்த நாளிலே போக வேண்டிய சூழ்நிலை. எனவே அந்த கிராமத்துக்கு அவர் செல்லும்போது அவரோட நண்பர் ஒருவரும் அந்த கிராமத்தின் வழியாக வேறொரு கிராமத்துக்கு செல்ல வேண்டும். எனவே அந்த கிராமத்தின் வழியாக போகிறார்கள். போகிற வழியிலே இந்த நடுவிலே இந்த பள்ளத்தை பார்க்கிறார்கள். எனவே அதற்கு பிறகு கார் போக முடியாது. எனவே இறங்கி நடந்து போகிறார்கள். அந்த போர்டை பார்த்தோன்னே இவர்கள் இருவருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. குழி பறிப்பதற்கு ஆட்கள் தேவை, ஒரு நாள் சம்பளம் 100 ரூபாய். எனவே தென்கட்சி கோ சுவாமிநாதன் அந்த பள்ளத்தை தாண்டி அந்த நபரை அழைத்து அவரிடம் ஒரு 200 ரூபாய் கொடுத்தார். கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். அவர் கூட வந்து அவர் நண்பர் கேட்டார், ஐயா, அவர் வேலை செய்யறதுக்கு அவர் போர்டு மாட்டிருக்கிறாரு, நீங்கள் ஏன் அவர் 200 ரூபாய் கொடுத்தீங்க? இப்போ தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்னாராம், அவனாவது ஓப்பனாக சொல்லிட்டான் குழி பறிப்பதற்கு ஆட்கள் தேவையில்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு யார் குழி பறிக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியவே தெரியாது. அன்பானவர்களே, மனிதர்கள் குழி பறிப்பார்கள், அவர்கள் மாறுவார்கள். மாறுகிறவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் தேவன் மாறாதவர். அவர் சொன்னார் அதை செய்வார். சொன்னதை செய்யும் கர்த்தர். எனவே அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற இந்த சிந்தனைக்கான பெயர்கள் தேவனின் திட்டத்தின் முற்பிதாக்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற சிந்தனை முற்பிதாக்களின் வாக்குத்தத்தங்கள். The promises to the patriarchs. கடவுள் தன்னுடைய மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி தான் நான் உங்களோடு இன்று பேசலாம் என்று யோசிக்கிறேன். எனவே இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு சில காரியங்களை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்போது அது ஏதோ தேவன் தானாக வந்து சொன்னது கிடையாது. மாறாக அது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். So it is not a promise, but rather it is a covenantal promise. ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ராஜாக்கள் இன்னொரு ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம சொல்றது தெரியுங்களா, ஒரு அக்ரிமெண்ட் அவர்கள் போட்டார்கள். இந்த அக்ரிமெண்ட்டை அவர்கள் மீறக்கூடாது. ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட்டை அவர்கள் மீறும்போது அப்போ அந்த உடன்படிக்கை காலாவதியாகும். பொதுவாக வலிமை நிறைந்தவன் வலிமை அற்றவனோடு உடன்படிக்கை செய்ய மாட்டான். ஆனால் இங்கே மாறாக தேவன் வலிமை உள்ளவர், வலிமையற்ற தன் மக்களோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். எனவே அதன் அடிப்படையிலே தான் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். நிபந்தனை உள்ள வாக்குத்தத்தங்கள், நிபந்தனை அற்ற உடன்படிக்கைகள் என்று நாம் பார்க்கிறோம். There is a conditional covenant and there is also an unconditional covenant. உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை கர்ம சாதனமாக வரும். கண்டிஷனல் கவர்னன்ட், அன்கண்டிஷனல் கவர்னன்ட். நிபந்தனையுள்ள உடன்படிக்கை, நிபந்தனையற்ற உடன்படிக்கை.
இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனை என்றால் சிலவற்றை நீங்கள் கட்டாயமாக பின்பற்றினால் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வரும். நிபந்தனை அற்றவென்றால் எந்த விதமான நிபந்தனையும் அல்ல. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நோவாவுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கோ இதை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். தாவீதுக்கு அப்படி கொடுக்கப்பட்டது. There is a condition and based on that condition you will be blessed. இந்த நிபந்தனையை பின்பற்றும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆபிரகாம் காலத்தில் 2 விதமான உடன்படிக்கைகளை அவர்கள் செய்தார்கள். ஒரு விதமான உடன்படிக்கை வந்து ஆப்ளிகேட்டரி, இன்னொரு விதமான உடன்படிக்கை வந்து ப்ராமிசரி. ஆப்ளிகேட்டரி என்றால் அது ஒரு ஃபார்மல் உடன்படிக்கை. ஃபார்மல்னா தெரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜா இருப்பார், தன்னை போல வலிமை மிகுந்த ஒரு ராஜாவுடன் உடன்படிக்கை செய்வார். அமெரிக்காவும் இங்கிலாண்டும் உடன்படிக்கை செய்வார்கள். ஏன்னா ரெண்டுமே சூப்பர் பவர்ஸ். அமெரிக்காவும் சைனாவும் உடன்படிக்கை செய்வார்கள். ஆனால் அமெரிக்கா ஸ்ரீலங்காவோடு உடன்படிக்கை செய்யாது. அப்படி செய்யும்போது அமெரிக்கா தான் அதிகாரியாக இருப்பார், ஸ்ரீலங்கா அவங்களுக்கு எப்பொழுதும் அடங்கி இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த நிலை தான் நமக்கு இந்தியாவிலும் இன்று நாம் சூப்பர் பவராக சென்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இந்தியா சூப்பர் பவராக போவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று கணிக்கிறார்கள். நம்முடைய பொருளாதாரங்கள் விழுந்துவிட்டது. ஸோ அப்படி ஃபார்மல் ஆப்ளிகேட்டரி என்பது 2 பேர் சமநிலையில் இருக்கிறவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள். அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். எனக்கு போர்னா நீ எனக்கு உதவி செய்யணும், நான் உங்களுக்கு போர்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இதை மீறி வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் 2வதாக சொல்லப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆதி காலத்தில் அந்த ராஜாக்கள் வந்து ப்ராமிசரி டைப். ப்ராமிசரி டைப்னா அது ரொம்ப உறவு முக்கியம். ஒரு ராஜா இருப்பார், தன்னை விட வலிமை அற்ற ஒரு ராஜாவோடும் உடன்படிக்கை செய்வார். இந்த உடன்படிக்கையில பலவிதமான கட்டளைகள் இருக்கும், நிபந்தனைகள் இருக்கும், வாக்கு தத்தங்கள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனால் அது ஒரு உறவின் அடிப்படையிலே அமையும். There is a relationship. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்போது அப்படித்தான் உடன்படிக்கை பண்ணினார். நீ என்னுடையவன், நான் உன் தேவன். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த ஆசீர்வாதங்களை முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்தார். ஸோ எனவே முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் அவர்களோடு பண்ணின இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியெல்லாம் நீங்கள் தியானித்து வாசித்திருப்பீர்கள் என்றால் இந்த பகுதியிலிருந்து நாம் 3 வாக்கு தத்தங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். உடன்படிக்கையின் அடிப்படையிலே 3 வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அதை மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதலாவதாக, ஐ வில் பிளஸ் யூ, மேக் யூ ஃபேமஸ். அதான் அது முதல் ஆசீர்வாதம். ஐ வில் பிளஸ் யூ, மேக் யூ ஃபேமஸ், உன்னை ஆச்சரியமாக்குவேன். இரண்டாவதாக, ஐ வில் கிவ் யூ திஸ் லேண்ட், மேக் யூ ப்ராஸ்பர், உன்னை செழிப்பாக்குவேன். மூன்றாவதாக, ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவெனன்ட் வித் யூ, மேக் யூ டு நோ மீ, உன்னை ரட்சிப்பேன். ஸோ இந்த 3 காரியங்களை மாத்திரமே நான் உங்களோடு சிந்தித்து இந்த நாளின் தேவ செய்தியை நான் முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் அவர்கள் கொடுத்த 3 வாக்குத்தத்தங்கள். முதலாவது வாக்குத்தத்தம், ஐ வில் பிளஸ் யூ, மேக் யூ ஃபேமஸ், உன்னை ஆச்சரியமாக்குவேன். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் பிறரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். we like to be blessed by others. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை தேவன் சந்திக்கும் பொழுது ஆபிரகாம் என்னும் பெரிய செழிப்பானவன் அல்ல. வேதம் சொல்கிறது ஆபிரகாம் ஒரு பரதேசியாக வாழ்ந்து வந்தான், பலரால் அவமானப்படுத்தப்பட்டான். வேதம் அது தெளிவாக சொல்ல, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் நாகோருக்கோ பிள்ளைகள் இருந்தது. அப்பொழுது ஆபிரகாமை அநேகர் பரியாசம் பண்ணியிருப்பார்கள், ஆனால் நாகோரோ பிள்ளை இருந்தது. அவன் ஒரு பரதேசி, பலரால் அவமானப்படுத்தப்பட்டவன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்குள்ளவே அவனுக்கு அவமானம் இருக்கு. இது கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிறர் நம்மை அவமானப்படுத்தும் போது நம்மளால ஓரளவுக்கு அதை தெரியும். ஆனால் சில நேரத்தில் நம்மை நாமே அவமானப்படுத்தும். என்னால் இது முடியாது, என்னால் இது செய்ய முடியாது, நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது. we call this as inferiority complex. எனக்கு இது ஒத்து வராது. நிறைய வாலிபர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் அது அந்த வேலைக்கு நான் ஆக மாட்டேன், அது என்கிட்ட கொடுக்காதீங்க, அது என்னால் செய்ய முடியாது. தன்னை பற்றியே தாழ்வாக நினைக்கிற எண்ணம் ஆபிரகாமுக்கு அது இருக்குதுங்க. 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார்,
எலியாசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் போய் இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் அவன் மிகவும் வயது சென்றவன், அவன் ஒரு பரதேசி, பலரால் அவனை அவமானப்படுத்தினான். ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாமை தான் தேவன் பெரிய ஜாதியாக்கினார். பிள்ளை இல்லாதவனுக்கு ஜாதியை உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவனை ஃபேமஸாக மாற்றினாங்க. ஐ வில் பிளஸ் யூ. அன்பாங்களே, அது மாத்திரம் இல்லைங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்த அன்றைய காலகட்டத்தில், உதாரணமாக பார்வோன் எகிப்திய ராஜா, அபிமெலேக்கு பெலிஸ்திய ராஜா, இவர்கள் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பரதேசியாய் இருந்தவன் ராஜாக்களை ஆசீர்வதித்தான். தேவன் அவனை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றினார். அது மாத்திரமா, யோசேப்பை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். யோசேப்பு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தலை சிறந்த மந்திரிகளில் ஒருவன். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. 7 வருஷம் செழிப்புல அவனால் எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து பல தேசங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் அவனை மாற்றினார். அது ரொம்ப அருமையா இருக்குங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். They all came to Egypt just for Joseph. பரதேசியாய் வந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் பார்வோனுக்கு ஆலோசனைக்காரனாக ஆண்டவர் மாற்றினார். மாத்திரமா, எகிப்தில் ஒரு பெரிய சட்டத்தை பார்வோன் போட்டாங்க. எகிப்தின் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். எகிப்திய மருத்துவ வச்சுகள் சொல்றாங்க, நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு பிள்ளை பிறந்து விடுகிறது. பலமான குழந்தைகளை தேவன் கொடுத்தார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். I will bless you. I will make you famous. உன்னை ஆச்சரியமாக்குவேன். ஆபிரகாமை தேவன் ஆச்சரியமாக்கினார். பரதேசியாய் இருந்தவன் பார்வோனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பரதேசியாய் இருந்தவன் பெலிஸ்திய ராஜாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தான். ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தியர்கள் பயந்தார்கள். துறவு வெட்டும் பொழுதெல்லாம் அவர்கள் அவனுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். பிறகு ஈசாக்கிடம் போய் மன்னிப்பு கேட்டார்கள். அடிமையாக இருந்த யோசேப்பை ஆச்சரியமாக மாற்றினார். எகிப்தினுடைய பார்வோனுக்கு கீழே 2வது நிலையிலே அவனை வைத்தார். தேவன் உங்களை ஆச்சரியமாக வைப்பார். God will make you famous. ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நாம் கீழ்ப்படும். அதே நேரத்தில் நமக்கு பல அவமானங்கள், நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்வோம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை ஆச்சரியமாக்குவார். தமிழ் சினிமாவில் ஒரு டைலாக் உண்டு, ஒரே நாளில் ஒபாமாவாக மாற வேண்டுமா? நீங்கள் மாறணுமா? ஒரே நாளில் ஒபாமாவாக மாற வேண்டுமா? அது ஒரு வழி என்ன பண்ணலாம், ஒபாமா ட்ரெஸ் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம், அப்படின்னா புரியுதுங்களா? ஒரே நாளில் நீங்கள் பெரிய ஆளாக வேண்டுமா? கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை ஒரே நாளில் ஆச்சரியமாக மாற்றுவார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்பொழுது ஆச்சரியமாக இருக்கும்? ஆண்டவருடைய கருத்தில் உங்கள் வாழ்க்கை கொடுக்கும்போது. தேவனின் திட்டத்தில் முற்பிதாக்கள் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், I will bless you, make you famous. உன்னை ஆச்சரியமாக்குவேன். 2வதாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கு கொடுக்கிறார். 2வது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது முதல் 2வது வாக்குத்தத்தம், I will give you this land, make you prosper. உன்னை செழிப்பாக்குவேன். எந்த தேசத்தை அவர்களுக்கு என்று கொடுக்கிறார் என்று தேவன் சொன்னாரோ அந்த தேசத்திற்காக அவர்கள் ஒன்றும் செலுத்தவில்லை. அது அவங்க தேசம் அல்ல. அங்கு இருந்த மக்களை தேவன் துரத்தினார். அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். பரதேசியாய் இருந்தவனை செழிப்பாக்கினார், சீமானாக்கினார். ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் வேதத்தை வைத்திருந்தால் நீங்கள் திருப்பி பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். He was a rich man. 26ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும்
எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஈசாக்கு சாதாரண ஆளுங்க, ஆனால் உடன்படிக்கை பண்ண வந்தவன் பெலிஸ்தேர் ராஜா. அவன் சொல்ற வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஈசாக்கு எங்கெல்லாம் துருவு வெட்டினானோ அங்கெல்லாம் தண்ணீர் கண்டார்கள். செழிப்பாக்கினார் ஆண்டவர், செழிப்பாக்கினார். வெறுங்கையா ஒருத்தன் ஓடி போனான், ஒண்ணுமே இல்லாம ஓடி போனான். 14 வருஷம் வேலை செஞ்சான். வெறும் கையாய் ஓடினவன் செல்வ செழிப்புள்ளவனாக திரும்பி வருகிறான். யாக்கோபு வெறும் கையாக ஓடி நத்திங், அவன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவனை செல்வ செழிப்பாக தேவன் திரும்பி வர செய்தார். அந்த கதை ரொம்ப அருமையா இருக்கு. யாக்கோபு தன் சகோதரனை பார்ப்பதற்காக வருகிறான். அவன் சகோதரனுக்கு எல்லா விதமான ஆஸ்திகளையும் வைத்து விட்டு வருகிறார், பின்னாடி வர. ஒருவேளை அவன் சகோதரனெல்லாம் அழிச்சாலும் கடைசியில் வரும்போது சோர்ந்து போயிடுவார், என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு, இல்லை நானும் மன்னிப்பு கேட்பேன். நம்ம ஒற்றுமையாயிடலாம். வெறும் கையாய் சென்றேன், இரு பரிவாரங்களோடு திரும்பி வருவதற்கு தேவன் யாக்கோபுக்கு உதவி செய்தார், செல்வ செழிப்பாக மாற்றினார். உலக வாழ்வின் ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு தந்தார். அன்பானவர்களே, இந்த உலக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார், நிச்சயமாக தருவார், அதில் மாற்றம் கருத்து. God will give a material blessing. நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருகிறார், இன்னைக்கும் தருகிறார், எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் அதுக்கு நம்ம சில வேலைகள்லாம் நம்ம செய்யணும். நான் உழைக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உன்னதரின் பலன் வேண்டும். இது 3 இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் உதவி செய்வார். உழைக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உன்னதரின் பலன் வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. சில அடிப்படையெல்லாம் நம்ம இப்போ மாறிடுச்சு. கொரோனா இல்லை, நம்ம காலங்கள் மாறிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிற காலங்களெல்லாம் எதெல்லாம் விலையேற பெற்றது என்று நாம் நினைத்தோமோ அதையெல்லாம் இன்று நாம் விலையேற பெற்றதாக கருதவில்லை. ஒரு காலத்தில் பிரியாணி என்பதே ஒரு விலையேற பெற்றது, இட்ஸ் கால்ட் அ லக்ஸுரி. எனக்கு பிரியாணி என்பது நமக்கு சர்வ சாதாரணமாக கிடைத்துவிட்டது. எதையெல்லாம் நாம் பெரிதாக நினைத்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பெரிதாக நினைப்பது. ஒரு காலத்தில் டாய்லெட், அட்டாச் டாய்லெட் என்பது லக்ஸுரியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியும் அட்டாச் டாய்லெட்ன்றது எசென்ஷியலாக நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிறது, எல்லாருக்கும் தேவை. ஃப்ரிட்ஜு ஆர்டர் கொடுக்குறா, ஏன்னா நம்ம மிக்சி கண்டிப்பாக வேணும். கிரைண்டரை இப்போ நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது, ஏன்னா நம்ம வீட்டில் கிரைண்டரை மாவை அரைச்சி வைக்கிற பழக்கம்லாம் இல்லாமல் மாவை வாங்குகிற பழக்கம் வந்துச்சு. ஸோ மாவை நம்ம வீட்டில் வைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்ரிட்ஜு தேவை. துணி துவைப்பதற்கு ஒரு காலத்தில் எல்லாரும் வீடு கட்டும்போது பின்னாடி ஒரு பெரிய கல் வைப்பாங்க. இப்போ அந்த கல்லெல்லாம் வைக்கிறதே கிடையாது, ஏன்னா எல்லாராலையும் துணியை துவைக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வாஷிங் மிஷின் தேவை, மொபைல் தேவை. குளிர்சாதனம் என்பது ஒரு காலத்தில் பெரிய விஷயமாக இருந்தது, இப்போது எல்லோருக்கும் கட்டாயமாக ஏசி தேவை, நல்ல வீடு தேவை. ஆனால் இதெல்லாம் நம்ம பெறணும்னா நம்மளும் என்ன பண்ணாங்க, உழைக்கணும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நான் வேலையே செய்ய மாட்டேன், ஆனால் நான் செழிப்பாக ஆக முடியாது. நீங்கள் வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற வருமானத்துக்கு தான் நீங்கள் பெறுவீங்க, கஷ்டம்தான் படுவீங்க. வேலை செய்யணும், அதை நான் எப்படி சரியாக செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியணும், உறுதியாக இருக்கணும். ஆண்டவருடைய வேலை நமக்கு தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்களேன். அவர் 10,000 ரூபாய் சம்பளத்தை குடிக்க செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீடு வறுமையில் தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துட்டு இன்னொருத்தரை பார்த்து நான் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உறுதியாக அந்த பணத்தை நான் இதற்காக செலவிட வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடாதது தான் காரணம். அது கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆபிரகாம் உழைத்தான், யாக்கோபு உழைத்தான், ஈசாக்கு உழைத்தான், அவனை ஆண்டவர் செழிப்பாக மாற்றிக்கொண்டே இருந்தான். God made them rich. நான் உழைக்கவே மாட்டேன், ஆனால் நான் ஆசீர்வாதம் பெறும், அது முடியாது. அது தவறான போதனை. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்ப காலத்தில் வீடு வீடாக போய் மிக்சி கிரைண்டர் இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்றவங்கன்னா இன்னைக்கு வசந்தன்கோ பிஜேபி பிரதர்ஸ்லாம் பெரிய ஆளாக இருக்கு. சாதாரண மக்கள் கைலாங்கடை பிஸ்னஸ் பண்ணவங்க இன்னைக்கு பெரிய இடத்துல உழைப்பு அந்த வழி இருப்பாங்க. நான் உழைக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அது கிடைக்காதுங்க.
அப்படிப்பட்டதை யாரும் நம்புறாங்க. இன்னைக்கு ஒரு தவறான போதுன்னா கார் வேணுமா, கார் மேலேயே கை வைக்க, ஜோம் பண்ணுங்க, கார் கொடுப்பாரு. நீங்கள் கார் வாங்கி என்ன பண்ணுவீங்க? அது பேர் வந்து சோம்பேறித்தனம். We are believing in luck, we don't believe in luck. ஆண்டவர் எப்போ ஆசீர்வாதம் கொடுப்பார்? உழைக்கணும். அதை நான் உறுதியாக எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியணும். உன்னதரின் பலன். நிறைய பேர் உழைப்பாங்க, உழைத்துட்டு அந்த காசை அன்னைய நாளைக்கே செலவு பண்ணுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? ஒன்று வந்து நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுவாங்க, இல்லைன்னா தவறான காரியங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. நான் தவறு என்று சொல்லும்போது அநேக குடிகாரர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 300 ரூபாய் செலவு செய்வார்கள் வைத்துக்கொள்வோம். சராசரியாக குறைந்தபட்சம் 200 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு தெரிஞ்சு 200 ரூபாய் கம்மி அவங்க செலவு பண்ண முடியாது. ஒரு மாதத்திற்கு அப்போ அவங்க செலவு செய்கிற பணம் 6000 ரூபாய். சபையில் நிறைய பேர் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. 6000 rupees ஒன்லி ஃபார் ஆல்கஹால் 30 நாள். ஆனால் அது 6000 ரூபாயை நீங்கள் உறுதியாக வேற ஒரு காரியத்துக்காக நீங்கள் செலவு செய்தால், சேவிங்ஸ் ஆகவோ, அது உங்கள் வாழ்க்கைக்கு போச்சு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் இருக்கிற பெண்கள் ஏதாவது ஒரு நகை சீட்டில் போடுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் இப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு மாதம் நகை கட்டுவாங்க, அதுலேருந்து ஒரு நகையை வாங்குவாங்க. அப்படி சேர்த்து வைத்த செலவுகள் தான் என்று அதிகம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனால் ஆண்டவரின் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த 3 முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் வாசித்துப்பாங்க. உழைத்தார்கள், they worked hard, ஆண்டவர் அவர்களை செலவு செய்து பார்க்க மாட்டேன். ஒரு ஸ்டெப் நம்ம வைக்கணும். நம்ம வைக்காமல் இருந்தோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். பவுல் 1 தெசலோனிக்கர் 2:5, 7-8. தேவன் அவர்களை செழிப்பாக்கினார். எப்போது செழிப்பாக்கினார்? அவர் கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது. பஞ்சம், எல்லா தேசங்களிலும் பஞ்சம். ஆனால் தேவன் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்தார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ப்ராஸ்பர் பண்ணார். ஸோ முதல் ஆசீர்வாதம் நான் சொன்ன, தேவன் உங்களை ஆச்சரியமாக்குவார். இரண்டாவது ஆசீர்வாதம், உங்களை செழிப்பாக்குவார். வெறுங்கையாய் ஓடிப்பார்கள், திரும்பி வரும்போது இரு பருவாய் கொண்டு திரும்பி வந்தார். மூன்றாவது, உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். I will establish my covenant with you, make you to know me. உன்னை ரட்சிப்பேன், உன்னை ரட்சிப்பேன். ஏசாயா 43 இது ரொம்ப அருமையா இருக்குங்க. நீ என்னுடையவன், உனக்கு ஈடாக நான் இந்த ஜனங்களை கொடுத்தேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வல்லமையுள்ள ஆண்டவர் வல்லமையற்ற மனிதரை தெரிந்து கொண்டார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் வலிமையற்ற மனிதரை தெரிந்து கொண்டார். அதை சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ என்னுடையவர், என் ஜனம், யூ ஆர் மை பீப்புள், என் ஜனம். கடவுள் தன் மக்கள் மீது அன்பு கொண்டு நமக்காக தம்மையே கொடுத்தார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இயேசு சிலுவையில் மரித்தார். பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை நன்றாக கவனிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள். தேவன் அவர்களை மறுபடியுமாக தன் பக்கம் கொண்டு வந்ததற்காக பலரை எழுப்பினார். மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். அநேக வேளைகளில் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்தார்கள், கேளாமலும் நடந்தார்கள், தண்டனையும் ஆண்டவர் கொடுத்தார். They were constantly running away from God. God was chasing after them or running after them. அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை தொடர்ந்து தேடிக்கொண்டே போனார்கள். பலரை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார். தன் மக்கள் தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று விரும்பினார். முடியல. கடைசியாக தன் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஏன்? நீ என்னுடைய, யூ ஆர் மை சோசன் ஒன். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் மக்களுக்காக தன்னையே ஈடாக கொடுத்து சிலுவையிலே மரித்தார். யோவான் 3:16 நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 4:8-10 அந்த
வசனம் ரொம்ப அருமையாக, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினார். தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் அவரிடத்தில் அன்பு கொண்டோம், அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமக்காக தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அன்பு கொண்டார். கடவுள் தன் மக்கள் மீது அன்பு கொண்டு நமக்காக தம்மையே கொடுத்தார். அன்பானவர்களே, உன்னை ரட்சிப்பேன். 3வது ஆசீர்வாதம். இஸ்ரவேல் மக்கள் முற்பிதாக்கள் பிறகு தூரம் சென்றாலும் அவர்களை ரட்சிப்பதற்காக தேவன் வந்தார். 430 வருஷம் அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். மோசேவை அனுப்பினார். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பார்வோன் தன் வாழ்வில் அப்படிப்பட்ட அதிசயங்களை கண்டுக்க மாட்டார். தலைச்சன் பிள்ளைகளை அளித்தார். அவர்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். அவர்கள் தூரம் போனாலும் அவர்களை தேடி வந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். அவர்களை தேடி வந்த ஆண்டவர். என்னை தேடி தேவன் வந்ததற்கான காரணம் என்னோடு அவர் பண்ணி நான் பிடிக்கிறேன். That covenant relationship is more important for God. நம்ம தூரம் போனாலும் அவர் நம்மை தேடி வந்தார். தன் மக்கள் மீது அன்பு கொண்டு நமக்காக தம்மை தாமே கொடுத்தார். முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 3 வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கையின் அடிப்படையில். அந்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நமக்கும் பொருத்தமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆச்சரியமாக்குவேன், இந்த நிலத்தை உனக்கு கொடுப்பேன், உன்னை செழிப்பாக்குவேன், அது மாத்திரமல்ல உன்னை ரட்சிப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த உடன்படிக்கையின் மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார். முற்பிதாக்கள் தேவனின் திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இந்த முற்பிதாக்கள் எல்லோரும் ரொம்ப பலமுள்ளவர்களோ அல்லது ரொம்ப பர்ஃபெக்ட் மக்களோ கிடையாது. ரொம்ப பலவீனமானவர்கள். பல நேரங்களில் பல தவறுகளை செய்தார்கள், அவிசுவாசமான காரியங்களை செய்தார்கள். இந்த பகுதியை நான் சிந்திக்கும் போது ஒரே ஒரு சின்ன சிந்தனையை நான் சொல்லி அந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரத்தில் யாக்கோபும் ஏசாவும் ஈசாக்கு பிறக்கிறார்கள். தன் மனைவி சகோதரி என்று ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகத்தான் யாபரகாம் போய் சொன்னார். எகிப்தில் ஒரு டைம் சொன்னார். அதற்கு பிறகு அபிமெலேக்கிட்ட ஒரு டைம் சொன்னார். ஆனால் இது முதல் முறையாக நான் அதை சிந்தித்தேன். 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. தனக்கு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகு, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகு ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அப்போது அவரிடத்து மனிதர்கள் இவள் யார் என்று கேட்கிறார்கள். ரெபேக்கா. எவ்வளோ ஒரு தவறு செய்கிறவங்க ஈசாக்கு. நான் சொன்னேன், முற்பிதாக்கள் ரொம்ப பலமுள்ளவர்கள், தே ஆர் வெரி வீக் பீப்புள். இங்கே அவங்க 2 குமாரர்கள், அந்த 2 குமாரர்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு வயது வந்த நிலை. ஏன்னா 25ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றுகிறான் என்றால் ஏசா அவனையும் பைபிள் சொல்லுங்க. ஏசா வேட்டைக்காரனாக இருந்தால், அவன் வேட்டைக்கு செல்கிறவனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக ஓரளவுக்கு கொஞ்சம் முதிர்ச்சியான வயதிலே இருக்கு. மெச்சூர் பர்சன். 2 முதிர்ந்த முதிர்ந்த பிள்ளைகளை கொண்ட ஈசாக்கு பொய் சொல்றான். என்ன பொய் சொல்றான்? ரெபேக்கா தன் சகோதரி என்று சொல்றான். இதை விட இவர்கள் எவ்வளவு பலவீனமானவங்கன்றது எக்ஸாம்பிள் எதுவுமே தேவை. இதை விட இவர்கள் பலவீனமானவங்க. எவ்வளவுதான் கடவுள் அவங்க கூட இருந்தாலும் அவங்க சொல்றான் பாருங்க, அவள் அழகுள்ளவள் என்று அவிழ்த்து மொழி அவள் நிமித்தம் தன்னை கொள்வார்கள், அவளை தன் மனைவி என்று சொல்ல மறுத்தார். 2 பெரிய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சொல்ல போய் ஈசாக்கை தேவன் ஆசை. எதற்காக சொல்றேன்னா, அவர்கள் பலவீனமானவர்கள், தவறு செய்தவர்கள். தேவன் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அடிப்படையில் அவர்களை ஆச்சரியமாக்கினார், அவர்களை செழிப்பாக்கினார், அவர்களை ரட்சித்தார்.
இந்த தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பியிருக்கிறார். உங்களை தேவன் ஆச்சரியமாக்குவார், உங்களை தேவன் செழிப்பாக்குவார், உங்களை தேவன் ரட்சிப்பார். முற்பிதாக்களைப் போல நீங்கள் அவருடைய கரங்களிலே உங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, நாம் கேட்ட இந்த சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர்கள் கொடுத்த 3 ஆசீர்வாதம், 3 வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்வில் பேசி உங்களை தேவன் ஆச்சரியமாக்குவார், உங்களை தேவன் செழிப்பாக்குவார், உங்களை தேவன் ரட்சிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 8 செய்திகளை முற்பிதாக்களின் வாழ்விலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியிலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் அவர்களை எப்படி வழிநடத்தினார். செழிப்பற்ற கானான் தேசத்தை அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றினார். அவமானப்படுத்தப்பட்ட லோத்தின் வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை தேவன் உருவாக்கினார். அவருடைய திருமணங்களிலே தேவன் அவர்களோடு இருந்தார். அவருடைய மரண வேலைகளிலே சமாதானமாய் அதை செய்வதற்கு தேவன் அவருக்கு உதவி செய்தார். பரதேசியாய் இருந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த நாளிலே அவர்களுக்கு தேவன் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே கொடுத்த 3 வாக்குத்தத்தங்கள். உன்னை ஆச்சரியமாக்குவேன், உன்னை செழிப்பாக்குவேன், உன்னை ரட்சிப்பேன். அந்த தேவன் நம்மையும் ஆச்சரியமாக்குவார், நம்மையும் செழிப்பாக்குவார், நம்மையும் ரட்சிப்பார். அவர் உடன்படிக்கையில் மாறாதவர். மனிதன் கூலி பறிப்பான், ஆனால் தேவன் ஒருபோதும் தன் உடன்படிக்கையில் மாறாத தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த கொரோனா காலங்களிலே இன்னும் அதிகமாக நாம் பற்றிக்கொள்வோம். அவர் நம்மை ஆச்சரியமாக்குவார், அவர் நம்மை செழிப்பாக்குவார், அவர் நம்மை ரட்சிப்பார். நல்லாண்டு உரையினர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவனின் திட்டத்தில் முற்பிதாக்கள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 செய்திகளை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபையினாலே நீர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் கொடுத்த இந்த 3 வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I will bless you, make you famous. உன்னை ஆச்சரியமாக்குவேன். I will give you this land, make you prosper. உன்னை செழிப்பாக்குவேன். I will establish my covenant, make you to know me. உன்னை ரட்சிப்பேன் என்று 3 வாக்குத்தத்தங்களை அவர்களோடு கொடுத்த ஆண்டவர், நிறைவேற்றின ஆண்டவர், என் வாழ்விலும் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவதற்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, சுகவீனத்தோடு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை தார். ஆண்டவரே, இந்த நாளிலே நடைபெறுகிற தேர்தலுடைய முடிவிற்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். யாரை கொண்டு வர சித்தமாக இருக்கிறீரோ அவங்களை நீர் கொண்டு வரும். உன்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். எங்களுடைய விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர், உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறீர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிற ஆண்டவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சியை நீர் எங்கள் தமிழ்நாட்டிற்கு தரும்படியாக நாம் சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்யும். உங்களுடைய தெய்வீக கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் பிரியா சமூகமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you.
தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கோடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை